ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இஎம்ஐ செலுத்துவதில் அதிரடி மாற்றத்தை ஆர்பிஐ பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இஎம்ஐ செலுத்துவதில் புதிய விதிகளை இந்திய ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் கடன் வாங்குவோரின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வழிவகுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீப காலமாக கடன் வாங்குவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்காக கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் திடீர் இஎம்ஐ அதிகரிப்புகள், இஎம்ஐ செலுத்த கால நீட்டிப்புகள் மற்றும் தெளிவற்ற கடன் விதிமுறைகள் போன்ற சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளன. இந்நிலையில்தான் ரிசர்வ் வங்கி புதிய விதியை கொண்டுள்ளது. புதிய விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டி விகித உயர்வால் இஎம்ஐ அல்லது கால வரையறையில் மாற்றம் இருந்தால் அதை தெளிவாக தெரிவிக்க வேண்டும். அதாவது வட்டி விகித உயர்வால் இஎம்ஐ அல்லது அதுக்கான கால வரையில் மாற்றம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடன் வழங்குபவர்கள் கடன் காலத்தை அதிகரிக்கும் முன் இது குறித்து கடனாளியின் ஒப்புதலை பெற வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தா ஏதாச்சும் கடனை கொடுக்க முடியல, அந்த வட்டியை பார்த்தா இன்னும் எக்ஸ்ட்ரா பீரியடில் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா இதை குறித்து கடனாளிகிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடன் அறிக்கைகளில் வட்டி மற்றும் மற்ற விதிகள் பற்றி விவரங்களை தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். கடன் வாங்குவோர் கடன் வழங்குவதற்கு முன் முழுமையான கடன் விவரம் ஒரு முக்கிய உண்மை அறிக்கை இருக்கு பாருங்க, KFS பெற வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முன்கூட்டியே செலுத்தும் கட்டணங்கள் வெளிப்படையாக இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கடன் வாங்குவோரின் ஒப்புதலின்றி தானியங்கி இஎம்ஐ அதிகரிப்பு அல்லது கால நீட்டிப்புகள் செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். KFS இப்போது அனைத்து கடன்களுக்கும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதால் கடன் தொகை எவ்வளவு, வட்டி விகிதம் எவ்வளவு, கடன் காலம் மற்றும் இஎம்ஐ விவரங்கள் என்ன, கடனுக்கான மொத்த செலவு எவ்வளவு எல்லாமே பார்த்தா அதில் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதான் ரிசர்வ் வங்கி பார்த்தா இஎம்ஐயில் வாங்குபவருக்கு ஒரு புதிய விதியை அமல்படுத்தியிருக்காங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.